அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. சிந்தனைக்கு சில மணித்துளிகள். அப்துல்லா பாய் வீட்டு கல்யாணம் தடர்புடலாக ஏற்பாடுகள் எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. சரி, விருந்துக்கு யார் யாரெல்லாம் கூப்பிடலாம் அப்படின்னு பட்டியலிடப்படுகிறது. என்னன்னா, அப்துல்லா பாய் பெரிய விஐபி, பல மெனுக்களோடு விருந்துகள் தடபுடலாக விருந்துக்கு ஏற்பாடு நடைபெறுகிறது. ஊரே மிச்சற மாதிரி நம்ம விருந்து வைக்கணுன்ட்டு அவருடைய எண்ணம். ஏதோ அவர் நினச்சி செய்கிறாரு, அவருடைய காசு. யார் யாரெல்லாம் விருந்துக்கு கூப்பிடலாம் அப்படின்னு லிஸ்ட்டு ரெடி பண்ணுவோம் அல்லவா? அப்படி லிஸ்ட்டு ரெடி பண்ணுறாங்க. சொந்தக்காரங்க, நண்பர்கள், இப்படியெல்லாம் பட்டியல் வருது. அதில் சிலர்களுடைய பெயரை அவருக்கு நினைவுபடுத்தப்படுது. அவரு கூப்பிடலாமே, அவர் உங்களுக்கு ரிலேஷன் ஆச்சு, நெருங்கிய உறவாச்சு அப்படின்னும் போது இவர் கண்டுக்கலை. ஏன் கண்டுக்கலை அப்படின்னா, அவர் ஒன்றும் பெரிய பார்ட்டி இல்லை, வசதியானவர் கிடையாது, பெரிய சொல்கிற மாதிரிலாம் இல்லை, பொருளாதாரத்தில் ரொம்பவும் பின்தங்கி இருக்கிறாரு. இவரே பல தடவை உதவி செஞ்சுருக்கிறார். அதனால் அவருக்கு விருந்தில் அழைப்பு கொடுக்கலை. பல மெனுக்களோடு விருந்து தயாரிக்கப்படுகிறது. பல விஐபிகள் வருகிறார்கள். எல்லாம் சாப்பிட்டு விட்டு ஏப்பம் மூடுவதற்கு முன்பாக குறை சொல்லிவிட்டு போகிறாங்க. ஆனால் இந்த விருந்தை இஸ்லாம் மட்ட ரகமான மோசமான விருந்து என்று சொல்லுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், ஷர்ரு தாமி தாமுல் வலீமா, விருந்திலேயே கெட்ட மோசமான விருந்து துதா லஹல் அக்னியா, வெறும் செல்வந்தர்களை மட்டும் அழைக்கப்பட்ட